உலகம். ஆச்சி அடியே ஓமுக்குச்சி எப்படி இருக்க? ஊருக்கு போய் இந்த ஆச்சியை மறந்துட்டு பத்தியா? உன்னை போய் எப்படி ஆச்சி மறக்க முடியும்? உன்னை நான் எப்பவுமே நினைச்சிட்டு தான் இருந்தேன். என் செல்ல ஆச்சி. நடிச்சுக்குவா உடனே. ஊருக்கு போய் ஒரு ஃபோன் கூட உன்னால போட முடியல. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த? ஆமா, அப்படியே ஃபோன் எடுத்தாலும் உனக்கு அப்படியே கேட்டுரும் பாரு. அதுல வச்சுட்டு ஹலோ ஹலோம்ப. சரி வழிய விட்டுரி, வராதவங்க வந்திருக்காங்க. ஆச்சி எப்படி இருக்க? பேராண்டி, உனக்கு இப்பவாது ஆச்சியை பார்க்கணும்னு தோணுச்சே. யாரு? என் மூத்த பேரனா? வாயவே தரவ மாட்டிருப்போ. சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்கேன். இல்ல ஆச்சி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராசா. சி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆத்தா. என் பேரனுக்கு ஏத்தவளதான் இருக்கேன். என்ன நாங்க தேஜுவை கட்டணும்னு நினைச்சோம். சரி பரவாயில்ல, நீ என் பேத்தி தானே. சி வந்ததும் ஆரம்பிச்சிடாத. ஆரம்பிக்கலடி, மனசுல பட்டதை சொன்னேன். ஏத்தா கண்ணுக்கு நல்ல லட்சணமா தான் இருக்க. ஆனா இந்த பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு ஊருக்குள்ள தெரியக்கூடாது. ஒழுங்கா வீட்டுக்குள்ள போய் புடவையை கட்டு, சரியா? சரிங்க ஆச்சி. ஆச்சி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேணாண்டி, இருக்கட்டியா, அதெல்லாம் வீட்டுக்குள்ள போய் பாத்துக்கலாம். இப்ப வேண்டாம். வந்ததும் எல்லாரும் வாசலே நின்றுட்டு இருந்தா எப்படி? உள்ள போங்கத்தா, வாரேன். ஜூ எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போமா. வாங்க மச்சான் போலாம். வாங்க சோஃபி. எம்மா எப்படிமா இருக்க? உன் அம்மாவை பார்க்கறதுக்கு உனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு இல்ல? எம்மா அவரை பற்றிலாம் உனக்கு தெரியும்லம்மா. கூட ஏகப்பட்ட பிரச்சனைங்கிறனால தான் இங்கே அனுப்பி வச்சாரு. இல்லைன்னா அதுவும் நடந்திருக்காது. எல்லாம் கேள்விப்பட்டேன். தம்பி ஃபோன் அடிச்சு சொன்னான். ஏம்மா பெரியண்ணே இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்காரா? அவன் கிடக்கான் கோட்டிக்காரன். எதையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. இந்த வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. இப்படி அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? வாமா. இல்லைம்மா, அண்ணன் இன்னும் என் மேலே கோவமாக தானே இருக்கும். உன் அண்ணன் இங்கே இருக்கான். அவன் எதிர்த்து வீட்டில் இருக்கான். என்னம்மா சொல்கிற? ஆமாம் மைனி, பெரிய மாமா அங்கே தான் இருக்காரு. ஆரம்பத்தில் பணம் வந்ததும் வீட்டை வாங்கி போடுவோம், சும்மா கிடக்கட்டும்னு சொன்னார். அதுக்கப்புறம் குடும்பமாக அங்கேயே போயிட்டாங்க. சரசு எதுவும் சண்டை கிட்ட போட்டுட்டீங்களா? ஆச்சே பேசிக்கலாம் செய்வோம் மைனி. வீடு மட்டும்தான் வேற வேற. ஏம்மா பெரிய மைனிலாம் வீட்டுக்கு வந்து போக இருப்பாங்களா? அதெல்லாம் வந்துட்டு போவாடி. என்ன இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, இனி அவன் விடுவானான்னு தான் தெரியல. ஊருக்கு போகிறதுக்குள்ளே அண்ணன் என்கிட்ட பேசிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் பேசுவான், நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்காத. உள்ள வா, முதல்ல வேலையவே நின்று பேசிக்கிட்டு. வாங்க மைனி, எல்லாம் சரியாயிரும். என்னடா மச்சான், ரொம்ப நேரமும் நடந்துகிட்டு இருக்கோம், வீடு வந்த மாதிரி தெரியலையே. அட்ரஸ் கரெக்டா தான் கேட்டுட்டு வந்தியா? இன்னும் கொஞ்சம் தூரம்டா, வா. போடா மச்சான், கொஞ்ச தூரம் சொல்லி நீயும் 4 கிலோமீட்டர் நடக்க வச்சுட்ட. என்னால முடியலடா சாமி. மச்சான் இப்போவாது சொல்லு, எங்கடா வீடு வீடுன்னு சொல்லி ஒரு காட்டு பயணமா கூட்டிட்டு போயிட்டு இருக்க. மச்சான் கொஞ்சம் பொறுத்துக்கடா, வந்துடும். பாரு, இயற்கையான காற்று, புல்வெளி, மரம், எப்பா என்ன அழகா இருக்கு. இன்னும் கொஞ்ச தூரம் போனா வீடு வந்துடும். வாடா மச்சான். ஏய் நீ இப்படி சொல்லிதான் இதோட 8 கிலோமீட்டர் ஆயிருக்கு. வெயில் வேற மண்டைய பொழக்குதுடா. ஒரு வாய் தண்ணி குடிக்கல. தயவு செஞ்சு வா, இப்படியே திரும்பி கூட போயிடலாம். டேய் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம் வந்துச்சுன்னா மெயின் ரோடு வந்துடும். அதுக்கப்புறம் யாருக்கிட்டயா லிஃப்ட் கேட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரமா? ஏய் மச்சான் முடியலடா சாமி. டேய் கவலைப்படாத, இதோ மெயின் ரோடு வந்துருச்சு. யாராவது வந்தா லிஃப்ட் கேட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும் நடந்து வா. முடியாதுடா சாமி, முடியாது. இதுக்கு மேல ஒரு அடி கூட நகர மாட்டேன். டேய் ரோடுடா இது. அதாவது வண்டி வந்தா சொல்லு, அப்புறம் தான் நான் எந்திப்பேன். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் எந்திக்க மாட்டேன். ஹலோ மேடம், கொஞ்சம் எங்க 2 பேரையும் ஊருக்குள்ள டிராப் பண்ணிடுறீங்களா? ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்கோம். பாவம், அந்த அவனை பாருங்க. ஐயோ அவருக்கு என்னாச்சு? பார்க்கவே பரிதாபமா இருக்காரு. என் ஃப்ரெண்டு தான். கால் நடக்க வராது, நொண்டி தான் நடப்பான். பாவம். சரி வாங்க, வந்து ஏறிக்கங்க. ஏய் மச்சான் வாடா, வண்டி கிடைச்சிச்சு போலாம். வரமாட்டேன் போடா. இருந்து இப்பதான் ஒரு வண்டி வந்திருக்கு. தயவு செஞ்சு வாடா. ஏண்டா நீ தான் ஆல்ரெடி மினியை செட் பண்ணிட்ட. அழகான பொண்ணு முன்னாடி என்னை இப்படி டேமேஜ் பண்ற. எனக்கு கால் நொண்டியா? மச்சான் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா முடியுமாடா? அந்த பொண்ணு நீ நொண்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரின்னு சொல்லியிருக்கு. வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மச்சான் முடியாது. நான் இந்த கிராமத்துக்கு வர ஒத்துக்கிட்டது
ஒரு அழகான கிராமத்து பைங்கிலிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகணும். என் கனவுல மண்ணவாரி போட்டேன். யாரு கண்டா அந்த அழகான பைங்கிலி இந்த தேவதையா கூட இருக்கலாம். அது முடி கலர் கூட ஒரே மாதிரி இருக்கு. மச்சான், அதெல்லாம் ஊருக்குள்ள போய் பாத்துக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் அனிஷ் வீடை கண்டுபிடிக்கணும். இப்போ வரியா வரலையா? மாட்டேன், போடா. ஏய், அப்ப என்னமோ பண்ணு, இங்கேயே கடந்து சாவு, நான் போறேன். ஹலோ பட்டணத்துக்காரரே, போலாமா என்ன? போலாம் மேடம். அவனால எந்திக்க முடியலையா? அவன் இங்கேயே கிடக்கட்டும், வாங்க. ஐயோ பாவம். பேசாம நம்மளும் ஓடிடுவோம். இந்த வெயில கடந்தோம்னா காஞ்சு கருவாடாயிருவோம். ஏய் மச்சான், இருடா, நானும் வரேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனா ஊருக்குள்ள கொண்டு வந்து விட சொன்னா இது ஏதோ சுத்தி கடைவீதியா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல திருவிழா நடக்க போகுது, அதான் கடையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஈ, கேட்க மறந்துட்டேன், யாரு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சின்ன தம்பி பெரிய தம்பின்னு கேட்டா சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. என் தம்பி பெரிய தம்பியா? அரைஞ்சு பல்லையெல்லாம் கட்டிடுவேன். ஒழுங்கா மரியாதையா ஐயான்னு கேளுங்க. ஐயோ, என்னாச்சுங்க? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நாங்க எதுவும் தப்பா சொல்லிட்டோமா? ஆமா, சின்ன தம்பி ஐயா பெரிய தம்பி ஐயான்னு ஊருக்குள்ள கேளுங்க. நீங்க பாட்டுக்கு சின்ன தம்பி பெரிய தம்பின்னா ஊர்ல உள்ளெல்லாம் சேர்ந்து கூடி அடிச்சிட போறான். இங்க, அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இந்த ஊர் தலைவரே அவர்தான். அவரு இந்த ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. இந்த திருவிழா கூட அவர் தலைமையில தான் நடக்குது. அவரை போய் மரியாதை இல்லாம பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ள பேசிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏங்க, சாரிங்க, எங்களுக்கு தெரியாது. நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வரோம். ம், சரி 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 சரி, இனிமே அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் போயிட்டு வரேன். ஏங்க, ஒரு நிமிஷங்க. அட்ரஸ் சொல்லாமே போறீங்க? யாரா போய் வலது பக்கம் திரும்புங்க, அதுதான் சின்ன தம்பி ஐயா வீடு. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லாமே போறீங்க? என் பேரு மீனா. நம்ம ஊரை பத்தி எதுவும் தெரியாம வந்துட்டானுங்க. ஐயோ பாவம். ஏய் மச்சான், அவதான் போயிட்டால, மூஞ்ச மாத்து. என்னடா ஒரு பொண்ணு இந்த போடு போடுது? ஊருக்குள்ள போய் தான் ஆகணுமா? என்னடா ஊர் தலைவரோட பேரை சொன்னதுக்கே இந்தா பொறியிறா? மச்சான், அவ கோவப்பட்டாலும் அழகா தானே இருக்கா? ஏய் வேணாண்டா, சரியான மிளகா. ஏன்னு நினைச்ச எரிஞ்சிருவ, பாத்துக்கோ. எரிஞ்சா தண்ணி ஊத்திக்கலாம், வா. ஐசு, நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காதீங்க ஐசு, விடுங்க, எல்லாம் சரியாயிரும். சுகன்மா, கொஞ்சம் வா. ஏங்க? அவளே நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாத, பக்கத்துல மட்டும் இரு. நான் போய் உங்களுக்குலாம் குடிக்க ஜூஸ் வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் குடிங்க. காலையில இருந்து எல்லாரும் வெறு வயிற்றுல இருக்கீங்கல்ல. ம், சரிங்க. டாக்டர், என் மாமா நல்லா இருக்காருல்ல? அவரு எதையோ நினைச்சு ரொம்ப ப்ரெஷர் ஆகி தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. வேற ஒன்றும் இல்லை, குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு. கான்சியஸ் வந்ததும் சொல்றேன், எல்லாரும் போய் பாருங்க. இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காத. அதான் மாமாக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல. நான் போய் ஒரு சில மெடிசன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ சுகன்யாவையும் ஐசியும் பார்த்துக்கோ. ம், சரிப்பா, போ. விட்டுட்டு ஒத்தையில நெல்லிக்காய் பறிச்சு தின்னீங்கல்ல, கொஞ்சோண்டு தானே கேட்டேன். கொஞ்சோண்டு கொடுத்துருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? 2 பேரும் அது மேலே இருங்க, இப்படி இறங்குறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய் காவியா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னல மாரி சூரி, அடுத்த மேலே ஏறி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு காவியா, 2 பேரையும் மேல உட்கார வச்சிருக்க? 2 பேரும் தோட்டத்துல போய் நெல்லிக்காய் பறிச்சாங்கடி. ஜோடு தாங்களேன்னு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு திங்கிறானுங்க. அதான் மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டேன். இப்போ எப்படி இறங்கி வராங்கன்னு நானும் பார்த்துடுறேன். விடு காவியா, பாவம். அக்கா இறக்கி விடுக்கா. அக்கா பயமா இருக்கு, இறக்கி விடு. இல்ல இறக்கி விடுறோம். இனி எந்த தோட்டத்துல எந்த காய் பறிச்சாலும் சரி, எங்களுக்கும் பங்கு வேணும். சரி
குடுக்குறோம், இறக்கி விடுங்க. இரு, உன்னை எங்க அம்மா கிட்ட சொல்லி தரோம். போலே போ, போய் சொல்லு. நீ நெல்லிக்காய் பறிச்சதை நான் உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுப்பேன். அக்கா, நீ எனக்கு பறிக்க சொன்ன. ஆமாலே, நான் தான் பறிக்க சொன்னேன். அது உனக்கும் எனக்கும் தானே தெரியும். ஆனா போய் உங்க அம்மா கிட்ட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அவன் தான் பறிச்சான், எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவேன். யாருன்னு தெரியும்ல, ஊர் தலைவர் பொண்ணு. நான் என்ன சொன்னாலும் எல்லாரும் நம்புவாங்க. போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? இனி என்னைக்காவது விளையாட்டுல சேர்த்துக்கோங்கன்னு வந்து பாருங்க, அப்புறம் இருக்கு. ஏறப்பர் மாறி பூரி சூரி லாரி. நீ காவியா, வா போவோம். எங்கடி கூட்டிட்டு இருக்க? பசிச்சா வீட்டுக்கு போனா போதும். அது வரைக்கும் இங்க எங்கேயா சுத்திட்டு போவா. ஊசு, அது இல்லடி, உங்க வீட்டுக்கு 2 பசங்க வழி கேட்டுட்டு வந்தானுங்க. போய் என்னன்னு போய் பாப்போம் வா. எங்க வீட்டுக்கா? பசங்களா? யாரா இருக்கும்? ஆண்டி, வா போய் பாப்போம். தங்கம், உன் மாப்பிள்ளை இப்படி இங்க அனுப்புனாரு? அவரா எங்க அனுப்புனாரு? நடந்த பிரச்சனையில வேற வழி இல்லாம துரத்தி விட்டுருக்காரு. என்ன பிரச்சனையோ என்னமோ, ஒரு வகையில எல்லாம் நல்லதுக்கு தான். ஏன் மவளை இத்தனை வருஷம் கழிச்சு நான் பார்த்துருக்கேனே. ஆமாம்மா, எல்லாமே ஒரு வகையில நல்லதுதான். மைனி வருவாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் ஆளை காணோம். இருவாடி, அவன் வர நேரம் ஆச்சு. அங்க மைனியோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தங்கம். நீ எப்படி இருக்க? இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மைனி, அண்ணன் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்காரு. அவரை கட்டிக்கிட்டு என் ஜீவன் தான் போகுது. இப்போ கூட அவரு எப்படா வெளியே கிளம்புவாருன்னு காத்து இருந்துட்டு வரேன். அப்புறம் தங்கம், உனக்கு ரொம்ப பிடிச்ச குழிப்பணியாரம் செய்ய போறேன். சாயங்காலம் எடுத்துட்டு வரேன். சரிங்க மைனி. அப்புறம் மைனி, எங்க உங்க பொண்ணு காவியாவை காணோம்? அவளையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அந்த கழுதை இந்நேரம் எங்க ஊர் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? என்ன மைனி இப்படி சொல்றீங்க? ஆமா தங்கம், அவ வீட்லயே தங்குறது கிடையாது. இந்நேரம் எந்த மரத்துல எங்க தாவிக்கிட்டு இருக்காளோ. ஆமா, உனக்கு என் பேத்தியை சொல்லலைன்னா உனக்கு தூக்கம் வராதே. பேத்தியை சொல்லிட்டா உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்களே. ஏழு தங்கம் நியாயத்தை இல்ல, ஒரு வேலை செய்ய மாட்டா. காலையில எழுந்தோடனே குளிச்சு நீட்டிக்கிட்டு எங்கேயாவது போறவதான். சாயங்காலம் பொழுதானதுக்கு அப்புறம் தான் வீடு திரும்புறா. இன்னும் பிள்ளைல மைனி, அப்படிதான் இருக்கும். போக போக சரியாயிரு விடுங்க. ஆமா ஆமா, சீக்கிரம் அவளுக்கு ஒரு கால் கட்ட போட்டாதான் சரி வரும். ஊருக்குள்ளே மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனா இவ குழந்தை ஊருக்கே தெரியுமே, எவன் கட்டுவான் பாப்போம். அதுக்கு என்னடி, என் பேத்தி அழகுக்கு சீமையில இருந்து மாப்பிள்ளையை நான் கொண்டு வந்து இறக்குவேன். இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. எவன் வரான்னு நானும் பார்க்க தானே போறேன். எப்ப பார்த்தாலும் உங்க பேத்திக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்கு எடுத்து வச்சதே நீங்க தான். பாரு பாரு, நல்ல கண்ணை திறந்து வச்சு பாரு. மைனி, நம்ம பொண்ணை பத்தி நம்மளே இப்படி பேசலாமா? அட நீ வேற தங்கம், எப்படியும் இன்னைக்கு வீட்டுக்கு வருவா பாரு, அப்ப தெரியும் பொண்ணா பூதமானு. பொண்ணுக்கான ஒரு லட்சணம் கூட அவகிட்ட இருக்காது. சரி சரி, ரொம்ப பேசாதீங்க மருமகளை. நானும் பார்க்குறேன். எம்மா, கேட்டீங்களா உங்க மருமக? இந்த வாரா பாருங்க. எம்மா, உனக்கு எங்கெல்லாம் கேட்டது? இங்க வந்து கடை விட்டுட்டு இருக்க. ஆமா, இவங்க யாரு? எடி நல்லா பாரு, கண்ணா தெரியல. யாருன்னு சொல்லு பாப்போம். நல்லா பார்த்துட்டேன், தெரியல. நீயே சொல்லு, யாரு? உங்க அத்தடி, மெட்ராஸ்ல இருக்காங்கல்ல, அந்த அத்தை தான். எம்மா, மெட்ராஸ் அத்தையா? தேஜு மெட்ராஸ்க்கு போயிட்டு வந்துட்டாளா? தேஜு அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அத்தை என்னன்னு கேளு. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் காவியம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தே. அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க தான் அப்பா பேச்ச மதிக்காம ஊரை விட்டு ஓடிட்டீங்களாமே. ஊரு கட்டவளே, அத்தை கிட்ட இப்படியே பேசுவ? எத்தே கோச்சுக்கிட்டீங்களோ? சாரி தே, அப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, அதான் சொல்லிவிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டுமா. ஐனி, தப்பா நினைச்சுக்காதீங்க. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா, படபடன்னு கொட்டிடுவா. 2 பசங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு இவ பார்த்துட்டு வந்து சொன்னா. இங்க என்னடா நம்ம அத்தை குடும்பம் மொத்தமும் வந்திருக்கு. ஆமாடி, இங்க உள்ளவங்கள பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பா. சரிம்மா, வா, எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடு. சோத்த போடுறதுக்கு இங்க இருந்து நான் வரணுமாக்கும்? கையும் 2 என்ன விளங்காம கிடக்கு, போய் எடுத்து போடு தின்னடி. இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டா உன்னை இழுத்துட்டு போக விட்டுருவேன் நினைச்சியோ? வந்து சோத்த போடுவா. அத்தை எத்தனை நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்காங்க. நேரம் இரு, பேசிட்டு வந்துடுறேன். சரி, என்னமோ போ. நானும் மீனாவும் போய் தேஜுவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள எங்க 2 பேத்துக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிரு. சரி, என்னமோ போ. எடுத்து வச்சு திங்கிறதுக்கு உனக்கு அப்படி கை வலிக்குது. ஆமா, சும்மா ஏசிக்கிட்டு. வா மீனா, போவோம். தேஜு, எங்கடி இருக்க? இது யாரடி, புதுசா இருக்கு?